السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. Alhamdulillah, by the grace of Allah subhanahu wa ta'ala, today we are in the 10th day of the class, QRL, Quran Reading Literature Session. Alhamdulillah. I'm very happy to be present along with you in this session by the grace of Allah subhanahu wa ta'ala. In yesterday's class, நேற்றைய கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் லாங் வவல்ஸ், that is அலிஃப் வாவ் யா. ஒரு நேற்று கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தா சின்ன ஷார்ட் ரிவிஷன், குயிக் ரிவிஷன் பண்றேன். ஃபத்தஹா கஸ்ரா தம்மா என்பது ஷார்ட் வவல்ஸ். ஃபத்தஹா போடுவதனால அலிஃப் ஃபத்தா ஆ, த ஃபத்தா பா, தா ஃபத்தா தா சொல்லப்படும். அலிஃப் கஸ்ரா இ, ப கஸ்ரா பி, தா கஸ்ரா தி சொல்லப்படும். தம்மா போடுவதனால அலிஃப் தம்மா உ, பா தம்மா து, தா தம்மா து, தா தம்மா சு. ஸோ ஃபத்தஹா கஸ்ரா தம்மா இந்த மூணு ஷார்ட் வவல்ஸும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம முடிச்சிட்டோம். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, கிளாரிட்டி ஆயிட்டு. இந்த 3 ஷார்ட் வவல்ஸ்க்கு அப்புறம் முக்கியமானது நம்ம பார்த்த விஷயம் அதோடைய பொசிஷன்ஸ், அதோடைய இனிஷியல் பொசிஷன், மிடில் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன். அலிஃப் என்பது ஃபர்ஸ்ட்ல எப்படி வரும், மிடில் எப்படி வரும், ஃபைனல் எப்படி வரும், அதோடைய ஒரிஜினல் ஃபார்ம் என்ன பார்த்துட்டோம். அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. நேற்று கிளாஸ் பார்த்தது, அதுக்கப்புறம் பார்த்த விஷயம் உங்களுக்கு தெரியும், தன்வீன். இந்த அரபிக் தன்வீன் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல நுனேஷன் சொல்லுவாங்க. நம்ம படிச்சு பழகின விஷயம் பார்த்தீங்கன்னா டபுள் தம்மா, தோ ஜபர், தோ ஜேர், தோ பேஷ். தோ ஜபருக்கு அரபிக்ல தன்வீன் தம், தன்வீன் ஃபத்தஹான்னு சொல்லுவாங்க. தோ ஜேருக்கு அரபிக்ல தன்வீன் கஸ்ரான்னு சொல்லுவாங்க. தோ பேஷ்க்கு அரபிக்ல தன்வீன் தம்மான்னு சொல்லுவாங்க. ஃபத்தஹா போட்டா ஆ சவுண்ட் வரும், தன்வீன். தோ ஜபர் போட்டா அன், பன், தன், சன், ஜன், அந்த இன் சவுண்ட் வரணும். தோ கஸ்ரா போட்டா, அதாவது தன்வீன் கஸ்ரா போட்டா சொன்னா இன்னு, பின்னு, தின்னு, சின். தோ பேஷ் தன்வீன் தம்மா போட்டோன்னு சொன்னா உன்னு, புன்னு, துன்னு, சுன்னு, ஜுன்னு, ஹுன். ஸோ இதான் தன்வீனோட யூசேஜ். ஸோ நேற்று கிளாஸ் பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா லாங் வவல்ஸ், அலிஃப் வாவ் யா. ரொம்ப முக்கியமானது, சிம்பிள். ஃபத்தஹா போட்டா ஆ சவுண்ட் வரும், ஃபத்தஹா போட்டா ஆ சவுண்ட் வரும். அந்த ஃபத்தஹா கூட எக்ஸ்ட்ரா அலிஃப் ஆட் பண்ணீங்கன்னா we will get ஆ. ஃபத்தஹா போட்ட பா, எக்ஸ்ட்ரா அலிஃப், அந்த லாங் வவல் அலிஃப் ஆட் பண்ணீங்கன்னா we will get பா. தா, தா ஃபத்தஹா தா. By putting extra alif, long vowel, harful mad, huruful mad. அந்த மத்துன்னு சொன்னா நீட்டி படிப்பது, எக்ஸ்டெண்ட் பண்ணி படிப்பது. அப்ப ப ஃபத்தஹா பா, ப அலிஃப் ஃபத்தஹா பா, தா ஃபத்தஹா தா, தா அலிஃப் ஃபத்தஹா தா, ச ஃபத்தஹா சா, ச அலிஃப் ஃபத்தஹா சா, ஜீம் ஃபத்தஹா ஜ, ஜீம் அலிஃப் ஃபத்தஹா ஜா. நல்லா கவனிங்க. ஹ ஃபத்தஹா ஹ, ஹ அலிஃப் ஃபத்தஹா ஹா, க ஃபத்தஹா க, க அலிஃப் ஃபத்தஹா கா. இது அலிஃபுடைய ரூல்ஸ். அதுக்கு அலிஃப் அல் மத்துன்னு சொல்லுவாங்க. அலிஃப் போடுவதனால அந்த எழுத்து சத்தம் நீட்டி ஓதணும். அடுத்தது வாவ் அல் மத்துன்னு சொல்லுவாங்க. வாவ் போடுவதனால அந்த எழுத்து சத்தம் நீட்டி ஓதணும். எக்ஸாம்பிள், பா தம்மா பூ, பா வாவ் தம்மா பூ. தா தம்மா து, தா வாவ் தம்மா து. சா தம்மா சு, சா தம்மா சு, சா வாவ் தம்மா சு. ஜா தம்மா ஜு, ஜா வாவ் தம்மா ஜு. ஹா தம்மா ஹு, ஹா வாவ் தம்மா ஹு. ஹா தம்மா ஹு, ஹா வாவ் தம்மா ஹு. இது வாவல் மத்துன்னு சொல்லுவாங்க. நேற்று கிளாஸ் பார்த்தோம்.
அடுத்து பாத்தீங்கன்னா யா அல் மத். யா போடுவதனால அந்த ஈ என்ற சப்தம் ஈன்னு நீட்டி படிக்கணும். அலிஃப் கஸ்ரா இ, அலிஃப் யா கஸ்ரா இ, ப கஸ்ரா பி, ப யா கஸ்ரா பி, தா கஸ்ரா தி, தா யா கஸ்ரா தி, சா கஸ்ரா சி, சா யா கஸ்ரா சி, ஜீம் கஸ்ரா ஜி, ஜீம் யா கஸ்ரா ஜி, ஹா கஸ்ரா ஹி, ஹா யா கஸ்ரா ஹி, खा कसरा खी, खा या कसरा खी, दाल कसरा दी, दाल या कसरा दी. இது எக்ஸாம்பிள்ஸ். இது நெட் கிளாஸ் பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சு நம்புறேன். ரஃபி பாய், இது உங்களுக்கு புரிஞ்சா ரஃபி பாய்? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சு நம்புறேன் இன்ஷாஅல்லாஹ். ஸோ இந்த லாங் ஓவல்ஸ் மிக முக்கியமானது. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இன்ஷாஅல்லாஹ். நேற்று வகுப்புல இஸ்மாயில் சார் இருந்தாங்க, ரஃபி சார் இருந்தாங்க அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இன்ஷாஅல்லாஹ். So in today's class we are going to see the new part, new chapter, that is sukun. Sukun சொல்லுவாங்க, அது என்னன்னு பார்க்க போறோம். So 3 short vowels, fatha kasra dhamma. sukun என்னன்னு பாத்தீங்கன்னா no vowel இருக்கு. எந்த எழுத்துல சுக்கூன் இல்ல, எந்த எழுத்துல ஃபத்ஹா இல்ல, கஸ்ரா இல்ல, தம்மா இல்லையோ, ஜபரு ஜேரு பேஷு போடப்படலையோ அந்த எழுத்துல சுக்கூன் இருக்கு. சுக்கூன் சொன்னா அரபிக்ல சுக்கூன் சொன்னா இங்கிலீஷ்ல சைலண்ட். another word சொன்னீங்கன்னா நோ வவல். அந்த எழுத்துல வவல் மார்க்ஸ் இல்ல, ஃபத்ஹா இல்ல, கஸ்ரா இல்ல, தம்மா இல்ல. அப்ப எந்த எழுத்துல சுக்கூன் போடப்படுதோ அந்த எழுத்து எப்படி உச்சரிக்கிறது? how to pronounce, how to say கேட்டோம்னா ஃபத்ஹா போட்டா பான்னு சொல்லுவோம், கஸ்ரா போட்டா பீன்னு சொல்லுவோம், தம்மா போட்டா பூன்னு சொல்லுவோம். பா சுக்கூன் பா பி பூ சொல்ல முடியாது. ஸோ பா சுக்கூன் வந்துட்டு சொன்னா, பாக்கு சுக்கூன் போட்டுன்னு சொன்னா we have to say அந்த எழுத்துடைய பேஸ் பு. அலிஃப் சுக்கூன் பா சுக்கூன் பு, தா சுக்கூன் து, தா இல்ல, தி இல்ல, தூ இல்ல, தா சுக்கூன் து, சா சுக்கூன் சு, ஜீம் சுக்கூன் ஜு, ஹா சுக்கூன் இது, ஹா சுக்கூன் இஹ். ஸோ அந்த எழுத்துடைய பேஸ் சவுண்ட் லேசா. ஸோ ஃபத்ஹா கஸ்ரா தம்மா போட்டோம் சொன்னா அந்த எழுத்து தனியாக முழுமையாக உச்சரிக்கப்படும். எங்க ஃபத்ஹா கஸ்ரா தம்மா இல்லையோ அந்த எழுத்துல சுக்கூன் இருக்கு. சுக்கூன் சொன்னா நோ வவல், அந்த எழுத்தை தனியாக உச்சரிக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அந்த எழுத்துக்கு முன்னாடி இன்னொரு எழுத்து வரும், அந்த எழுத்துக்கு முன்னாடி இன்னொரு எழுத்து போடப்பட்டிருக்கும், அந்த எழுத்துக்கு ஃபத்ஹா கஸ்ரா தம்மா இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல ரெண்டு எழுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணி வாசிக்கப்படும். சுக்குன் சார். ஸோ சுக்குன் சொன்னா இங்கிலீஷ்ல நோ வவல் சொல்லலாம் அல்லது சைலண்ட் சொல்லலாம். அது உச்சரிப்பு பாத்தீங்கன்னா ப பி பூ இல்ல, த தி து இல்ல, து, ச சி சு இல்ல, சு, ஜ ஜி ஜு இல்ல, இஜ் இஜ், ஹ ஹி ஹு இல்ல, இஹ், ஹ ஹி ஹு இல்ல, இக் இக். ஸோ அந்த சுக்குனை பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ உங்களுக்கு நான் எழுதி காட்டுறேன் பாருங்க சார், இன்ஷா புரியும் உங்களுக்கு. ஷேர் பண்ற பாருங்க. ரஃபி சார். ரஃபி சார் ஷார்ட் வவல்ஸ் என்னென்ன ரஃபி சார்? ரஃபி சார். சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம் சார். ஷார்ட் வவல்ஸ் என்னன்னு சொல்லுங்க சார் ஒரு வாட்டி. ஷார்ட் அலீஃப், அலீஃப், ஷார்ட் வவல்ஸ், ஷார்ட் வவல்ஸ். ஷார்ட் வவல்ஸ் வந்து மொத்தம் வந்து 6 லெட்டர்ஸ் இருக்கு சார். ஷார்ட் வவல்ஸ் சார். ஸ்கிரீன் தெரியுதா சார்? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுங்க சார். இங்க பாருங்க. அலீஃப்,
அலிஃப், தால், ஜால், ரா, ஜா, வாவ். அது வந்து நாட்டி லெட்டர்ஸ் சார். ஷார்ட் வவல்ஸ் ஷார்ட் ஸ்கிரீன்ல போட்டுருக்கு பாருங்க சார். ஷார்ட் வவல்ஸ். ஃபத்தா கஸ்ரா தம்மா. ஃபத்தா கஸ்ரா தம்மா. ஓகே சார், மாஷாஅல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் சார். சோ ஃபத்தா கஸ்ரா ஷார்ட் வவல்ஸ். சாரி சார். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை சார். லேர்னிங் தானே சார், லேர்னிங் ப்ராசஸ் தான் சார். ஸோ எங்க ஃபத்தா கஸ்ரா தம்மா இல்லையோ தட் இஸ் கால் இன் அரபிக் சுக்கூன் சார். எங்க ஃபத்தஹா கஸ்ரா தம்மா இல்லையோ, ஜபர் ஜேர் பேஷ் இல்லையோ, அந்த இடத்துல சுக்கூன் சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் சுக்கூன் சொல்லுவாங்க. சுக்கூன் சொன்னா என்ன அர்த்தம்னா, சுக்கூன் சொன்னாவே இட் இஸ் கால் நோ வவல். அங்க வவல் மார்க் இல்லைன்னு அர்த்தம். நோ வவல், அங்க வவல் மார்க் இல்ல. நீங்க ஃபத்தஹாவும் சொல்ல முடியாது, கஸ்ராவும் சொல்ல முடியாது, தம்மான்னு சொல்ல முடியாது. அங்க வவல் மார்க் இல்ல. அப்ப அங்க அந்த சுக்குன் போடப்பட்டா ஹவு டு ப்ரொனவுன்ஸ், எப்படி உச்சரிக்கிறது? இது பா, இது பி, இது பூ. இது பா, இது பி, இது பூ. ஓகேங்களா? இப்ப இந்த எழுத்த சுக்குன் போட போறேன். இங்க பாருங்க, பா, திஸ் இஸ் பா, பி, பூ, ஃபத்தஹா கஸ்ரா தம்மா. இப்ப எனக்கு சுக்குன் வேணும், இதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ சுக்குன் போடும் போது என்ன உச்சரிப்பு வரும் பாத்தீங்கன்னா, இப்போ சுக்குன் சின்ன சர்க்கிள் அல்லது இப்படி போடலாம், ரெண்டுமே சுக்குன் தான். சின்ன ரவுண்ட் சர்க்கிள் போடலாம் அல்லது இந்த மாதிரி சிம்பிள் போடலாம், ரெண்டும் சுக்குன் தான். இப்போ சுக்குன் போட என்ன ஆகும்? இட் பிகம், மாஷாஅல்லாஹ், இட் பிகம் ப ப ப. எஸ் சார், ப. சின்ன சவுண்ட் ப. தா சுக்குன் து து. ஒத்து து. நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன், உங்களுக்கு புரியும் பாருங்க சார். இங்கிலீஷ்ல சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். பி ஏ டி, பேட் சொல்லுங்க சார். பேட் டு பேட். பேட் டு டு. அந்த டு தான் சார் இது தால இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன். டீ பாத்தீங்களா, டீ. இந்த டீ கேட்டு உச்சரிக்கிறோம் பேட் டு. சோ அந்த இத்து போடும்போது தா சுக்குன் து து. And we have to stop, not the, not the, not to. We have to say the, like that. எப்படி பேட் என்ற வார்த்தை நம்ம இட்டு நிப்பாட்டுறோமோ, ஸ்டாப் பண்றோமோ, இத்துல சுக்குன் இருக்கும் போது we have to say it தா சுக்குன் து. ஓகே சார். பேட் எக்ஸாம்பிள் பேட் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பா சுக்குன் ப சுக்குன் இப்பு, பா சுக்குன் இப்பு, தா சுக் கரெக்ட் சார், இப்பு. ரொம்ப ஷார்ட்டா புரிஞ்சுக்கிறதா இப்படி போடலாம் சார், நம்ம ஞாபகத்தை வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்பு, இதா இப்பு, இப்பு இப்பு. சரிங்களா? ஐடி இத் மாதிரி இத் 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 இது வச்சுக்கலாம். உங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். சோ பா என்பது பத்தா போட்டா பா, கஸ்ரா போட்டா பி, தம்மா போட்டா பூ. சுக்குன் வந்துச்சு சொன்னா அதை நீங்க தனியாக உச்சரிக்க முடியாது. அப்ப என்ன சார் செய்யணும்னு கேட்டீங்கன்னா, we have to add another letter before this letter. Example, alif, alif fatha a, ba sukun, ba sukun ib, ab, it become ab. அப். அப்பா இல்ல, நல்லா பாருங்க, அப்பா இல்ல, அதே மாதிரி அபி இல்ல, அதே மாதிரி அபு இல்ல. we have to stop அப். பாயிண்ட் புரியுதா சார்? அப். எஸ் எஸ். another example பாருங்க, same example, alif fatha a, jim, jim sukun j, ij, it become aj. become aj. அஜா இல்ல, அஜு இல்ல, அதே நேரத்துல அஜி இல்ல, ஃபத்ஹா இல்ல, கஸ்ரா தம்மா இல்ல. அப்ப சுக்குன் சொன்ன we have to start by aj. 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 Okay sir?
அஜ். இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க சார், உங்களுக்கு புரியும். ஜீம் ஜீம் மீம் ஜீம் மீம் ஜீம் மீம் ஜீம் ஃபத்தா ஜா மீம் சுக்குன் மிம் மீம் சுக்குன் ஜம். மிம். It become Jam. jam. Ja. Correct sir, mashallah. ஜமுயில ஜமீல அல்லது ஜமாயில, ஃபத்தஹாவும் இல்ல கஸ்ராவும் இல்ல தம்மாயும். இட் இஸ் கால் சுக்கூன். சுக்கூன் சொன்னா அந்த எழுத்தை தனியாக உச்சரிக்க முடியாது. We have to attach another letter before this letter and we have to join together. We have to pronounce and we have to read jam, not jama, Jam. not jami, not jamu. We have to say jam. Okay sir. So sukoon means no vowel or No silence. Sukoon means no vowel. அங்க ஹரக்கத்து இல்ல, அங்க ஜபர் ஜேர் பேஷ் இல்ல. அது மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க சார். சுக்கூன் என்ற எழுத்தை தனியாக உச்சரிக்க முடியாது, எப்பவுமே தனியாக வராது. அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்து வந்தே தீரும். அந்த எழுத்துக்கு மேல ஜபர் இருக்கும் அல்லது ஜேர் இருக்கும் அல்லது பேஷ் இருக்கும். பாருங்க ஜேர் போட்டு காட்டுற பாருங்க. அலிஃப் கஸ்ரா இ, பா தம்மா ப, it become ibd. ibd. अलिफ कसरा ई, अलिफ कसरा ई, जीम जी में सुकून போட்டுறேன். then it become ij, ij. so ஜீம் மேல சுக்குன் போட்டுன்னு சொன்னா ஜி, ஜாவுடைய பேஸ் சவுண்ட் ஜி. so அலிஃப் கஸ்ரா ஜீம் சுக்குன் ஜாயின் பண்ணும்போது become இஜ், இஜ். பாருங்க அலிஃப் கஸ்ரா இ, மீம் சுக்குன் இம், it become im. so அதே எக்ஸாம்பிள் பாருங்க. பா தம்மா பு, மீம் சுக்குன், it become Boom. பூ. சொல்லுங்க சார். Boom. மாஷா, குட் சார், மாஷாஅல்லாஹ். பூம். Boom. we pronounce it boom. 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 பா கஸ்ரா பா தம்மா பு மீம் சுக்குன் வாசிக்கும் போது பா மீம் தம்மா பும்னு வாசிக்கணும். நீங்க பா மீம் தம்மா பும் தனியா வாசிக்கணும். பா மீம் தம்மா பும், ஜா மீம் தம்மா ஜும், ஹா மீம் தம்மா ஹும், காஃப் மீம் தம்மா கும், காஃப் மீம் ஃபத்ஹா கம். இங்க பாருங்க, காஃப் plus மீம் it become கம். कम. का मीम फतहा कम, काफ मीम फतहा कम, काफ मीम फतहा कम, काफ मीम फतहा कम. 1 second sir. how many or how much அது அர்த்தம் கொடுக்கணும். so கம்ம அர்த்தம் how many how much. so சுக்கூன் என்பது நோ வவல் அர்த்தம், அது தனியாக உச்சரிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்து வரும், அந்த எழுத்துக்கு ஜபர் ஜேர் அல்லது பேஷ் தான் ஒரு ஹரக்கத் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. another example பாருங்க. ரா ஜபர் தீன் மீம். ரஃபி சார் வாசிங்க சார். இது ரஃபி சார் Sir. இது வாசிங்க சார். ரா சீன் மீம் வாசிங்க சார். இது Ra. C. எஸ் சார். Allah. அது வந்து மீம் சார், மீம். Ar-Rahim.
Ra plus Shin. Rahmi. Rasmun. Yes, sir. MashaAllah. Rah. 1 second, sir. So, Ra, Sin, Mim. Ra, Sin, Mim. So, it become Rasmun. Ismail சொன்ன மாதிரி Rasmun. Rasmun. அப்ப நீங்க ரஃபி சார் வாசிக்கும் போது நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது என்ன செய்யணும்னா ரா சீன் ஃபத்தஹ ரஸ், ரா சீன் ஃபத்தஹ ரஸ், மீன் தன்மீன் தம்மா முன் ரஸ் முன், Mun. Okay, okay, sir. சீன் ஃபத்தஹ ரஸ், Ras. ரா சீன் ஃபத்தஹ ரஸ், Ras. மீன் தன்மீன் தம்மா முன் ரஸ் முன். Mun. Rasmun. அப்ப நீங்க சீனை தனியா வாசிக்க முடியாது, நீங்க செய்யற சீனை ராவை சேர்த்துடணும். ரா சீன் ஃபத்தஹ ரஸ் Ras. தம்மா முன் ரஸ் முன். Rasmun. எஸ் சார், மாஷாஅல்லாஹ். அந்த எக்ஸாம்பிள் பாருங்க சார், நான் மறுபடியும் புக்ல காட்டுறேன் உங்களுக்கு. பிஃபோர் தட் நீ பார்க்கலாம். பா யா தா. இது பாருங்க, பா யா தா. பாத்தீங்கன்னா பா யா தா. பாக்கு பத்தா இருக்கு, யாக்கு சுக்குன் இருக்கு, தாக்கு தம்மா இருக்கு, தன்வீன் தம்மா இருக்கு. இது ரீட் பண்ணுங்க சார் ரஃபி சார். ரீட் பண்ணுங்க பை ரஃபி சார். Ba. ஆ Ba fatha a. இல்ல சார், நீங்க எப்ப சேர்க்கணும். பா யா ஃபத்தஹா சொல்லணும். யாக்கு சுக்குன் இருக்குல்ல, Okay, okay, sir. யாக்கு சுக்குன் இருக்கும்போது நீங்க தனியா வாசிக்க முடியாது, நீங்க பாவோட சேர்க்கணும். அது Okay, sir. அப்ப நீங்க என்ன செய்யணும். Da ya. Ba. எஸ் சார். பா யா யா. ஃபத்தஹா Ya fatha. பை Ba. பை பை. பை. Bai. Bai. Mu. Bai. Bun. பை Bai bun. Bai. தா 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 தன்வீன் தம்மா, தா தன்வீன் தம்மா துன். Tun. Baitun. Baitun. துன் பைத்துன். வெரி குட் சார். சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஹவுஸ் House. ஹவுஸ். Baitun. அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த இடத்துல சுக்குன் இருக்கோ அது நீங்க தனியா வாசிக்க முடியாது, அதை கொண்டு வந்து அது பிஃபோர் எழுத்தோ சேர்த்து நீ சேர்த்து வாசிக்கணும். இதை மறந்துடாதீங்க சார், சரிங்களா? Okay. Okay, sir. அதான் முக்கியமானது. ப யா ஃபத்தஹ பை. Ba. நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், யாவுடைய சத்தம் என்ன? யா தானே. Nama, sir. அத ஷார்ட்டா சொல்லுங்க. இ I. யா இ அவ்வளவுதான். Ya. I. ப இ பை Bai. Bai. பை. Bai. Okay, sir. ஜீம் ஃபத்தஹ ஜா, ஜீம் சுக்குன் போட்டா இன்ச், ஆ ஜீம் பஜ். எக்ஸாம் பஜ். Okay, sir. அந்த எழுத்துடைய சத்தத்தை லேசா சொன்னா போதும், அதான் சுக்குன். Okay, okay, sir. ஈ வராது, ஊ வராது. அதுடைய பேஸ் சவுண்ட் ப. சரிங்களா சார்? Okay, sir. Bible. பைத்துன். வெரி குட். இப்ப பாருங்க சார், இன்னொரு எக்ஸாம்பிள். மீம் மீம் Mim. மீம் கஸ்ரா, நூன் சுக்குன், தால் கஸ்ரா, இது உங்களுக்கு பெரிய வார்த்தை. இது பாருங்க, சிம்பிள் வார்த்தை. இதை வாசிங்க சார். மீம் மீம் ஃபத்தஹா Mim. பிளஸ் நூன் சுக்குன். Ma. இதை ரீட் பண்ணுங்க சார். இது ரீட் பண்ணுங்க. Mab. Mab. மீம் நூன் ஃபத்தஹா, Ma. மீம் Mim. நூன் ஃபத்தஹா. Man. மீம் கரெக்ட் சார். Man. மீம் நூன் ஃபத்தஹா மன். Man. சார் நல்லா கவனிங்க. மீம் ஃபத்தஹா மா உங்களுக்கு தெரியும்ல. மீம் ஃபத்தஹா Yes, sir. அது உங்களுக்கு தெரியும். Yes, sir. Yes, sir. Doubt இல்ல, sir. Yes, sir. நூன் சுக்குன் என்ன சொல்லுவாங்க? இங்க ரெண்டு லெட்டர் தானே சார்? ஆமா சார், ரெண்டு லெட்டர் தான் இருக்கு. ம், ம். letters தான்.
மீன் ஆமா சார். 2 லெட்டர் தான் இருக்கு. மீனுக்கு ஹரக்கத் இருக்கு, ஃபத்தஹா இருக்கு. ஆமா சார். நூனுக்கு ஹரக்கத் இல்ல, சுக்கூன் இருக்கு. அப்ப நீங்க ரெண்டும் சேர்த்து இல்ல. வாசிக்கணும். ஆமா சார். நூன் ஃபத்தஹா மன்னுன்னு சொல்லணும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே நீங்க ஓகே சார். நூனுக்கு மான் உங்களுக்கு தெரியும்ல. அப்ப நூனுக்கு ஃபத்தஹா போட்டா நான் சொல்லுவீங்க, நூனுக்கு கஸ்ரா போட்டா நீன்னு சொல்லுவீங்க, நூனுக்கு தம்மா போட்டா நூனு சொல்லுவீங்க, நூ சொல்லுவீங்கல்ல. ஆமா சார். அந்த நூனுக்கு சுக்குன் போட்டா என்ன சொல்லணும்னு ஒரு டவுட் வருது. இன் நீங்க சொல்ல கரெக்ட் சார். இன்னு இன் இன் அப்ப மா மண்ணு, அவ்வளவுதான் சார். மண். அவ்வளவுதான் சார். புரிஞ்சுங்களா? ஓகே சார். மா இன்னு இன் மண் 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 மா மண் மண் மண். வாசிக்கும் போது மண் வாசிக்கணும். மண் சொன்னா இங்கிலீஷ் மீனிங் பாத்தீங்கன்னா ஹூன்னு அர்த்தம். என்ன அர்த்தம் சார்? மண். மண் என்ன அர்த்தம்? ஹூ. மீனிங் நமக்கு தேவைப்படாது, இருந்தாலும் சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்கா சொல்றேன். மண்ணா ஹூ நம்ம படிச்சிருப்போம். உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும், நீங்க சொல்லுவாங்க மண் ரப்புக்கு. எஸ் சார். மண் ரப்புக்கா. மண் ரப்புக்கு, ஹூஸ் யுவர் கிரியேட்டர், ஹூஸ் யுவர் லார்ட், ஹூஸ் யுவர் காட். மண்ணா ஹூன்னு அர்த்தம். ஓகே சார். மண் மீன் நூன் ஃபத்தஹா மண். ஓகே சார். மண். ஓகே இட் இஸ் கால்ட் சுக்கூன். சுக்கூன் சொன்னா நோ வவல் மார்க்ஸ், தனியாக உச்சரிக்க முடியாது, இன்னொரு எழுத்தோட சேர்த்து அதை வாசிக்கணும். இட் இஸ் கால்ட் சுக்கூன் சார். ஓகே சார். டவுட் இருக்கா சார்? எஸ் எஸ் சார். ஓகே சார். நெக்ஸ்ட் பாத்தீங்க சார், we call a new part that is called shadda. Shadda it is called, this is a shape of shadda. In English we call doubling. In English we call doubling a letter. Doubling a letter. Very good. In English we call doubling a letter. 2-3 times spell. Shadda சொன்னா doubling a letter. பாருங்க சார். So shadda means doubling a letter. What is the meaning of doubling sir? அப்படி கேட்டீங்கன்னா, ஒரே எழுத்து 2 times வரும்போது, ஒரே எழுத்து 2 times ரிப்பீட் ஆகும்போது, அந்த 2 எழுத்தையும் ஒன்னா கன்வெர்ட் பண்ற வார்த்தை சிம்பிள் தான் ஷப்தா. இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. ரா பா பா. இத வாசிங்க சார். இஸ்மாயில் சார். ரப்புன். ரப்புன். மாஷா ரப்புன். மாஷா. இல்ல கவனிங்க சார். இங்க பா பா 2 times வந்திருக்கா மஃபி சார்? ஆமா சார். எஸ் சார். இந்த பா 2 times வந்திருக்கு பாத்தீங்களா? அப்போ ஒரே எழுத்து 2 times வரும்போது, டபுளிங் பண்ணி வரும்போது, 2 times வரும்போது, அந்த டபுள் எழுத்த ஒரே எழுத்த கன்வெர்ட் பண்ற சிம்பிள் தான் ஷப்தா. பாருங்க, இதே ரப்புன்ற வார்த்தையை மாத்த போற பாருங்க. ரா பா ரா ஷப்தா. நீங்க பாருங்க ரப்புன். ஓகே 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 சார். Okay, கிளாரிட்டி காட்டுற பாருங்க. கிளாரிட்டி காட்டுற பாருங்க. ரா பா ஷப்தா. This is called ரப்புன். இந்த ரப்புக்குள்ள என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஷப்தாக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2 பா இருக்கு. பா ஒரு பா சுக்கூனு, ஒரு பா தன்வீன் தம்மா. This is called ரப்புன். This is called ரப்புன். இந்த 2 பாவை தான் இந்த 2 பாவை தான் ஒரு பாவை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. This is called ஷத்தா சார். This is called in English doubling. இங்கிலீஷ்ல எழுதுற பாருங்க ரப்புன். பாருங்க சார், இங்கிலீஷ்ல பாருங்க ரப்புன். 2 பா இருக்குல்ல சார்? ஆமா சார்.
அதுதான் சார், தட் இஸ் கால்ட் டபுளிங் சார். ஒரே எழுத்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும்போது அந்த 2 எழுத்தை ஒரே எழுத்தை கன்வெர்ட் பண்றதுக்கு தான் we are using the symbol shadda. In English we call doubling a letter. Example abun. இந்த ஒரு பா எழுதிட்டு பாருங்களேன், இந்த 2 பாவை இங்க பாருங்க சார். இப்ப பிஸ்மில்லா உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை போடுறேன். இப்ப simple word jim noon round ta. We learn jannatun. We learn jannatun. Jannatun என்ன சார் அர்த்தம்? paradise. Jannatun means paradise. இப்ப இந்த நூன் பாத்தீங்கன்னா டப்ளிங் ஷத்தா போட்டிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா there is two noons available in the original word. அந்த நூனுக்குள்ள 2 நூன் இருக்கு. see here jim noon noon ta. ஒரு நூன்ல சுக்கூன் இருக்கு, இன்னொரு நூன்ல ஜபர் இருக்கு. we read this jannatun. 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 ரஃபி சார் பாருங்க, இஸ்மாயில் உஸ்தாத். Yes, yes. சோ நூனுக்குள்ள சோ அப்போ மொத்தமா அந்த வேர்ட்ல 4 லெட்டர்ஸ் இருக்கு. ஜா இன் பிளஸ் தா. எஸ் சார். ஜீம் நூன் நூன் தா. அந்த 2 நூனை நீங்க ஒரே நூனை கன்வெர்ட் பண்றீங்க. அது யூஸ் பண்ற சிம்பிள் தான் ஷத்தா. இட்ஸ் கால்ட் ஷத்தா. ஷத்தா போடுறோம்னு சொன்னா அங்க 2 எழுத்து ஒரே எழுத்து இருக்கு. அந்த 2 ஒரே எழுத்தை கன்வெர்ட் பண்றதுக்காக இந்த சேம் லெட்டர் இருந்தாலும் அது ஒரே லெட்டர் கன்வெர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற சிம்பிள் தான் ஷத்தா. இன் இங்கிலீஷ் we call doubling. ஓகே சார், அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா சார்? எஸ் சார். ஸோ ஜன்னத்துன் உங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியா வந்துரும் பாருங்க. Assalamu alaikum sir. Mashallah, Abdul Rahman sir. வலைக்கும் அஸ்ஸலாம் உஸ்தாத். Walaikum salam, sir. Sir, alhamdulillah, today I think that the Shraddha is being taught to the class. Mashallah. Shraddha is sir சொன்னது போல சார் 2 முறை, ஒரு முறைக்கு 2 முறை தொடர்ந்து ஒரே எழுத்து ரிப்பீட்டடா வந்தா அத ஒரே ஒரு எழுத்தாக மாற்றுவதற்கு ஷத்தாங்கிறது a small w like w of English. W வந்து மேல போட்டுருவாங்க. போட்டா அந்த எழுத்து முதல் எழுத்து எந்த எழுத்து மேல இருக்கோ அந்த ஷத்தா அதனுடைய ஆக்சுவல் சவுண்ட் ரெஸ்டிங்கோட கான்சனண்டாக இருக்கும். அதுக்கு பிறகு அது மேல இருக்கக்கூடிய வவல் மார்க்கிங் பேஸ் பண்ணி ஆவா ஈயா ஊவாக வரும். எக்ஸாம்பிள் சார் உங்களுக்கு காட்டினாங்க. ரா பா. சார் கொஞ்சம் அப்துல் ரஹ்மான் சார் கொஞ்சம் போடுங்க. ரப்புன் போடுங்க சார். ஜஸ்ட் ஸ்கிரீன் அந்த ஷேர் பண்ணுங்க. முடியுமா சார்? பண்றேன் சார். அன்மியூட் பண்ணிக்கங்க சார். சார் காட்டினாங்க முதல்ல, மறுபடியும் ஜஸ்ட் ஒரு பார்க்கலாம். மோர் எஸ் ஜன்னத்துன். ஓகே, ரப்புன்னு எழுதுங்க சார். எஸ் சார். முதல் ரா பாபா போடுங்க. செப்பரேட் லெட்டர் சார். ஓகே சார். சார் இப்ப இங்க மாஷால்லா சார் இப்ப முதல் லெட்டர் ரா, அதுக்கு ஃபத்ஹா இருக்கு ரா. ஓகே சார், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். செகண்ட் லெட்டர் ஃபாலோவிங் லெட்டர் இஸ் பா வித் சுக்கூன் ரெஸ்டிங். எப்போ இந்த சுக்கூன் வந்து சில இடங்கள்ல அரபிக்ல ஒரு ஸ்மால் சர்க்கிளாக கொடுப்பாங்க, ஒரு சின்ன ரவுண்ட். அதையும் கொஞ்சம் காட்டிருங்க சார். நாட் நுக்தா பட் ரவுண்ட் பண்ணுங்க அந்த பாவ. எஸ், ஒரு ஸ்மால் சர்க்கிளாக வரும். அப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எய்தர் இன் திஸ் வே இண்டோ அரப் பெர்ஷியன் வேல இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிளா கொடுப்பாங்க. ஃபுல் சர்க்கிளா வந்தா கூட அது ஒரு நுக்தா ஒரு டாட்ன்னு எடுத்துக்கிறாம இது வந்து சுக்கூனாக எடுத்துக்கலாம். இது நூன்னு நினைச்சிட வேண்டாம். சில நேரங்களில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடும். கொஞ்சம் கவனத்தோட அதை பார்த்துக்கிறோம். சில நேரங்களில் அரபு ரைட்டிங்ஸ்ல அரப் பிரிண்டிங்ஸ்ல இந்த மாதிரி சுக்கூனை வந்து ஸ்மால் சர்க்கிளா கொடுப்பாங்க. நம்ம இடங்கள்ல செமி சர்க்கிளாக யூஸ் பண்றோம். போத் செமி சர்க்கிள் ஆர் ஃபுல் சர்க்கிள் எது இருந்தாலும் சுக்கூனாக அதை
கன்சிடர் பண்ணிடணும். இதெல்லாம் வந்து ஈஸியா உங்களுக்கு ஒரு முறை ஓத ஆரம்பிச்ச உடனே எளிமையாக ஃபெமிலியரைஸ் ஆயிரும் இன்ஷா அல்லாஹ். ஓகே சார். ரா ஃபத்ஹா, பா சுக்கூன், ப ரப். ஓகே சார். தென் அகைன் பா வித் தன்வீன், ரப்புன். ஓகே சார். இப்போ இந்த ரப்புன்ல இப்ப பாருங்க, அவங்க ஷத்தாவை பிளேஸ் பண்றாங்க. ரா, பா, ஷத்தா, டபிள்யூ. கரெக்டா சார்? இப்போ இதுல தன்வீன் கொடுக்குறாங்க. இந்த தன்வீன் கூட சார் ரெண்டு வகையாக வரும். ஒன்னாவது இந்த உல்டா பேஷன் இங்கிலீஷ்ல இந்த சாரி இந்த உருதுல இந்தியன் கான்டினென்ட்ல சொல்லுவோம். இது உல்டா ஒரு வகையில இல்லாம தம்மாவை பேஷ உல்டாவாக கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. உல்டா பேஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அரப் கண்ட்ரீஸ்ல பெரும்பாலும் இப்ப அரப் கண்ட்ரீஸ்ல வரக்கூடிய குரான் இதுல எல்லாம் பிரிண்டிங்ல எல்லாம் சார் ரெண்டையும் ஒரே ஷேப்ல போடுங்க சார். அப்துல் ரஹ்மான் சார். டபுள் தம்மா. எஸ் எஸ் மாஷால்லா. இப்படி வந்தாலும் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இது உல்டா பேஷன் சொன்னாலும் சரி, டபுள் தன்வீன் சொன்னாலும் சரி, இதே மெத்தட்ல வந்தாலும் எங்கேயும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்ப பாருங்க சார், ஜாயிண்ட் ஃபார்ம்ல லெட்டரா கொடுத்துருக்காங்க அப்துல் ரஹ்மான் சார். ரா ஃபத்ஹா, பா நாட் ரிப்பீட்டட் அகைன், சேம் ஒன் சிங்கிள் லெட்டர், ஷத்தா ஹஸ் பீன் பிளேஸ்ட், தட் இஸ் எ ஸ்மால் டபிள்யூ மார்க். இப்போ என்ன படிக்கணும்னு சொன்னா ரா இப்பு வந்துருச்சு. தென் ஃபாலோவிங் வவல் மார்க்கிங் என்னன்னு பார்க்கணும். அந்த ஃபாலோவிங் வந்து தன்வீனா இருக்கு. அந்த தன்வீனா இருந்த உடனே இப்ப நம்ம எப்படி உச்சரிக்கிறோம்? ரப்புன். சார் இது அப்படியே இந்த லம்மா டபுள் லம்மாவை கஸ்ரா வாக்குங்க சார். டபுள் கஸ்ரா அந்த எண்டிங் பொசிஷன் மட்டும், ஜாயிண்ட் மட்டும். வெரி குட் சார். இது அரப் கண்ட்ரீஸ்ல இப்படி யூஸ் பண்றாங்க. ஷத்தாவுக்கு கீழேயே கொடுத்துருவாங்க. நம்ம இந்தியா மாதிரி உள்ள நாடுகள்ல சார் அப்துல் ரஹ்மான் சார் கீழே போடுங்க, பாவுக்கு கீழே. எஸ், நம்ம நாடுகள்ல உள்ள குரான் ஷரீஃப் இதுல எல்லாம் இப்படி கொடுப்பாங்க. இப்ப பாருங்க சார், ரா இப் ஆக்சுவலி தென் என்ன ஃபாலோவிங் வவல் மார்க்கிங் வருதோ அது ப்ரொனவுன்ஸ் ஆகும். ரப்பின், ரப்பின். முதல்ல ரப்புன் பார்த்தோம், இப்ப ரப்பின் பார்த்தோம். ஓகே சார். இப்போ இந்த அப்துல் ரஹ்மான் சார் மேல மறுபடியும் பழைய மெத்தட்ல அரப் மெத்தட்ஸ்ல போடுங்க சார். எஸ், ரப்புன். அரப் மெத்தட்ல கஸ்ரா கொடுங்க சார், டபுள் கஸ்ரா. வெரி குட். ரப்பின். ஓகே சார். மாஷா அல்லாஹ். இந்த ஷத்தாவை நம்ம கஸ்டம் தட் இஸ் ஃபெமிலியரைஸ் ஐட்டம்டா நீங்க குரான்ல நிறைய இடங்கள்ல இப்ப சார் சொன்னாங்க ஜன்னத்துன். ஜன்னத்துன்ல ஜீம் நூன் நூன் தா, அந்த நூன் டபுள் நூன் வந்து சிங்கிள் நூன் ஆயிருது. அதுக்கு பதிலாக ஷத்தாவை யூஸ் பண்ணிடுறோம். ஜன்னத்துன். அல்லாஹ் காப்பாத்துட்டும் ஜஹன்னம்ல இருந்து. ஜஹன்னமுன், அதுல பாருங்க ஜஹன்னமுன்ல கூட ஜீம் ஆ நூன் நூன், அது ஒரு சிங்கிள் நூனா ஷத்தாவோட கொடுத்துடுறோம். இது ஜன்னத்துன். இது வந்து டபுள் நூன் வந்திருக்கு. இந்த டபுள் நூனா சிங்கிள் நூனா தான் இன்ஷா அல்லாஹ் குரான் மஜீத் ஃபுல்லாவும் அரப் கண்ட்ரீஸ்ல உள்ள எந்த லிட்ரேச்சரா இருந்தாலும் டபுள் 2 தடவை எழுத மாட்டாங்க, அது ஒரு முறையாக எழுதுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்ன ஆகும்னு சொன்னா சுக்கூனோட தான் எப்பவுமே இருக்கும். அதுக்கடுத்து ஃபாலோவிங் லெட்டருக்கு என்ன வவல் மார்க் கொடுக்குறாங்களோ அது டபுளாக ப்ரொனவுன்ஸ் ஆகும். ஜன் நத்துன், ஜன் நத்துன். பாருங்க கீழே ஜன், அடுத்து ஜாயிண்ட் ஃபார்ம் ஜன்னத்துன். ஓகே சார். தென் ரப்புன் படிச்சோம் தம்பி. இப்போ ஹுப்புன் எழுதுங்க அப்துல் ரஹ்மான். ஹுப்புன். ஹுப்புன். எஸ். இப்போ தம்மா, பா சுக்கூன், புன் தன்வீன். சார் இது ரெண்டு வகையிலையும் தன்வீன் வரும். முதல்லயே நம்ம சொல்லியிருக்கோம் சார். ஹுப்புன். எஸ். ஷத்தா, தென் வெரி நைஸ் மாஷாஅல்லாஹ். ஹுப்புன். ஓகே சார். இப்போ ஹப்பத்துன் எழுதுங்க தம்பி அப்துல் ரஹ்மான் சார். ஹப்பத்துன். ஹுப்புன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் சார், கைண்ட்னஸ், அட்டாச்மெண்ட், லவ், இந்த மாதிரி விஷயங்க ஹுப்புன். இப்போ ஹப்பத்துன். ஹப்பத்துன். ஹப்பத்துன்னா சீடு சார், விதை. ஹப்பத்துன். இது ஜாயிண்ட் ஃபார்ம் தம்பி.
எஸ், இதுல வெரி நைஸ், மாஷா அல்லாஹ். ஹப்பத்துன், வெரி குட். மாஷா அல்லாஹ். தம்பி இப்ப நீங்க வந்து முஹப்பத்துன் எழுதுங்க, மீம் மட்டும் ஆட் பண்ணுங்க ஹாவுக்கு முன்னால. வெரி குட். முஹப்பத்துன், ஹப்பத்துன் சீட், முஹப்பத்துன் அகைன் சி கைண்ட்னஸ், அட்டாச்மெண்ட், இது மாதிரி. முஹப்பத்துன் லவ் அண்ட் அஃபேர், லவ். முஹப்பத்துன், முஹப்பா. ஓகே சார். தென் சுன்னத்துன், சுன்னத் ஆஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோமே சார், ப்ளீஸ். Yes, sir. சுன்னத்துன், சீன் நூன் நூன் தா. வெரி குட், மாஷா அல்லாஹ், குட். எஸ், இந்த டபுள் நூன் இருக்குல்ல சார், அது சிங்கிள் ஆயிரும். சுன்னத்துன், வெரி குட். சுன்னத், the tradition, practice of Holy Prophet Muhammad sallallahu alaihi wasallam. சுன்னத்துன். வெரி குட் சார். இந்த சுன்னத்துன்ல தம்பி அப்துல் ரஹ்மான் சார், இந்த சுன்னத்துன்ல சனத்துன் மட்டும் எழுதுங்க, Nice. அந்த ஜாயிண்ட் ஃபார்ம். சனத்துன், வெரி நைஸ் சார். சனத்துன் அப்படின்னு சொன்னா 1 இயர், ஒய்இஏஆர், ஆண்டு. சுன்னத்துனாவும் இது ஆக்கலாம், சனத்துனாகவும் ஆக்கலாம். இதுல ஹரக்காத் யாராப், தட் இஸ் அந்த வவுல் மார்க்கிங்ஸை வச்சு மீனிங்கே எங்கெங்கயோ கொண்டு போகலாம். முதல்ல உள்ளது சுன்னத், சுன்னத் ஆஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ட்ரெடிஷன் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ். தென் சனத்துன் மீனிங் 1 இயர், ஒரு ஆண்டு. இது அப்படியே கொஞ்சம் தம்பி சீனுக்கு வந்து கஸ்ரா கொடுங்க. வெரி குட். இப்ப சினத்துன் சார், சினத்துன் மீனிங் ஒரு குட்டி தூக்கம், வெரி ஸ்மால், ஒரு அப்படின்னு நம்மள அறியாம அப்படின்னு ஆக்கிறோம் இல்லையா, நம்ம அறியாம கொஞ்சம் அசந்துறோம் இல்லையா வண்டியில வெஹிக்கிள்ல போகும்போது, அதுக்கு சினத்துன். அதுக்குதான் அல்லாஹ் தஆலா, நீ ஆயத்துல் குர்சி படிக்க போறீங்க, அது அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஃகுதுஹு சினத்துன் வலா நௌமுன். நௌம்னா லாங் ஸ்லீப், சினத்துன் சொன்னா குட்டி தூக்கம். அல்லாஹ் குட்டி தூக்கம் தூங்குவோனும் இல்லை, நீண்ட தூக்கம் தூங்குவோனும் இல்லை, எப்போதும் விழித்திருப்பவன், எப்போதும் அவேர்னஸோட இருக்கிறவன், கண்காணிக்கிறவங்கிற மீனிங்ல தி ஆயத்துல் குர்சில இன்ஷா அல்லாஹ் நம்ம ஓத போறோம். அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஃகுதுஹு, அவனை ஒரு குட்டி தூக்கமும் அடைவதில்லை, வலா நௌமுன், நீண்ட தூக்கமும் அவன் கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அருமையான கருத்துக்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் மஜீதுல இருந்து நம்ம கத்துக்கிற போறோம். முதல்ல நம்ம ரீடிங் பிராக்டிஸ் எடுக்கிறோம். அதுல ஷத்தாவுனுடைய ஏற்பாடு இப்ப நடந்துட்டு இருக்கு. எப்படி கேபிட்டல் லெட்டர்ஸ் முதல்ல நம்ம படிச்சோமோ, அது பிறகு கேபிட்டல் லெட்டர்ஸ்ல மட்டுமே அரபி இருக்காதுங்கிறத எப்படி கற்றுக்கொண்டோமோ, அது போல இப்போ ஒன் ஆஃப்டர் தி அதர் சேம் லெட்டர், இஃப் இட் இஸ் ரிப்பீட்டட் இன் எனி வேர்ட், then it shall be cut short into one letter, not two. Instead, there shall be a W like mark will be placed. That W like English mark is known in Arabic as shadda. Shadda. ஷத்தான்னு சொன்னா சிவியாரிட்டிங்கிற ஒரு மீனிங் இருக்கு, இங்க டபுளிங் அர்த்தம் இருக்கு. டபுளிங் ஆஃப் வவல் மார்க்கிங் வந்து நியூனேஷன் சொல்லுவோம், தன்வீன் அரபில சொல்லுவோம். இது ஷத்தா, நார்மலான ஒரு ஸ்மால் டபிள்யூ, அந்த மார்க்குக்கு மேல ஒரு ஃபத்தா. தம்பி ஒரு ஃபத்தா கொடுங்க ஷத்தாக்கு மேல. குட், எஸ். இப்ப இந்த ஷத்தா எந்த எழுத்துக்கு மேல போட்டிருக்கப்பட்டிருக்கோ சார், எக்ஸாம்பிள் தம்பி, ஓகே ஓகே, ஹஜ்ஜுன் எழுதுங்க தம்பி, ஹஜ்ஜுன் ப்ளீஸ். ஹா, ஜீம், அகைன் ஜீம், வெரி குட் சார். இப்ப ஆக்சுவலா நம்ம ஹஜ்ஜுக்கு போறோம், ஹஜ்ஜுடைய மாசம் நெருங்கிடுச்சு. அல்லா தான் நமக்கு ஹஜ்ஜன் அல்லா அல்ஹம்துலில்லாஹ் தந்தான். ஹஜ்ஜு செஞ்சாலும் இன்னும் செய்யணும்னு ஆசையா இருக்கு. எல்லாருக்கும் அந்த பாக்கியங்களை தரட்டும் இன்ஷா அல்லாஹ். இப்ப பாருங்க சரிங்க, ஹா
ஜீம் ஜீம் ஹஜ்ஜுன். இப்ப பாருங்க சார், ரிப்பீட்டடா ஜீமும் வருது. ஓகே, இப்ப ஜீமும் பக்கத்துல ஒரே எழுத்து ரிப்பீட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் சுகூன் சாக்கின் இருக்கும். சாக்கின் தான் கான்சனண்டா அது இருக்கும் ஆக்சுவலா. ஜ், தட்ஸ் ஆல். ஹஜ். ஓகே, தென் ஃபாலோவிங் லெட்டருடைய வவல் மார்க்கிங் என்னவோ அது உச்சரிக்கப்படும். ஹஜ்ஜுன். பாருங்க சார், இப்போ ஹஜ்ஜுன். வெரி குட். ஹஜ்ஜுன். வெரி நைஸ், மாஷாஅல்லாஹ். ஹஜ்ஜுன். சார், எப்படி நம்ம கேபிட்டல் லெட்டர் படிச்சுட்டு அந்த கேபிட்டல் லெட்டர்ல அரபி இருக்காது, குரானும் வராது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோமோ தெரிஞ்சிட்டோமோ, அதே போல ஒன் ஆஃப்டர் தி அதர் சேம் லெட்டர் இஃப் இட் இஸ் ரிப்பீட்டட், எந்த இடத்துலையும் அந்த மாதிரியான உபயோகம் வராது. அதற்கு பதிலாக ஒரு லெட்டராக அது சுருங்கிரும். அந்த சுருங்கும் போது ஷத்தாவை பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த ஷத்தா எழுத்தின் கீழே ஒருபோதும் வராது. அந்த ஷத்தாவுக்கு மேல ஃபத்தா இருந்தா, there is vowel mark இருந்தா, it is then அதுக்கு கீழே இருந்தா ஈ சவுண்ட்ல வரும். அதுல லம் இருந்தா ஊ ஆகும். இதுதான் சரி லெசன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சர் அப்துல் ரஹ்மான் சார், ஹஜ்ஜின் போடுங்க சார். ஹஜ்ஜின் போடுங்க. வெரி குட். ஹஜ் ஜின். வெரி நைஸ். ஹஜ்ஜின். இது அப்படியே ஜாயின் ஃபார்ம் கொடுங்க சார் அப்துல் ரஹ்மான். வெரி குட். ஜீம் கரெக்ட். மாஷாஅல்லாஹ், குட். சரி, இப்போ வெரி நைஸ், வெரி குட். சரி, இப்போ இந்த ஹஜ்ஜின் கொடுத்துருக்கிறது அரப் பேட்டர்ன். அந்த ஷத்தாவுக்கு கீழேயே கஸ்ராவை கொடுத்துட்டா அரப் பேட்டர்ன் இது யூஸ் ஆகுது. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் நீங்க. இதே நேரத்துல இந்திய முறைகள்ல இந்த தம்பி டபுள் கஸ்ர கீழே கொடுங்க. எழுத்துக்கு கீழேயும் சில நேரங்கள்ல வரலாம். அப்படி வந்தா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இட் இஸ் ஹஜ்ஜின். முதல்ல உள்ளது ஹஜ்ஜுன், கீழே உள்ளது ஹஜ்ஜின். ஏனென்றால் இந்தியன் லேர்னர்ஸ்ல நான் பல நேரங்கள்ல பார்த்திருக்கிறேன். தம்பி ஷத்தாவுக்கு கீழே கொடுத்துருங்க தம்பி கஸ்ரா, டபுள் கஸ்ரா. வெரி குட், மாஷாஅல்லாஹ். எஸ் சார், இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம நாட்டு பிள்ளைங்கள், நம்ம நாட்டு லேர்னர்ஸ் எப்படி படிக்கிறாங்கன்னா ஹஜ்ஜன் படிச்சிடறாங்க. ஏன்டா மேல தானே வந்திருக்குது அப்படின்ட்டு. தயவுசெய்து நல்லா கவனிங்க. என் ஷத்தாவுக்கு கீழே கஸ்ரா இருந்தால் இ, ஷத்தாவுக்கு மேல ஃபத்தா இருந்தா ஆ. டபுள் கஸ்ரா ஷத்தாவுக்கு கீழே கொடுத்தா அரப் மெத்தட்ஸ்ல இன், டபுள் ஃபத்தா ஷத்தாவுக்கு மேல கொடுத்தா அன். இது ஒரு முறை இருமுறை நீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி ஷத்தாவுனுடைய உபயோகத்துல வரக்கூடிய எழுத்துக்களை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மறுமுறை உங்களுக்கு மனசுல பதிஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரப்பி ஜித்னி இல்மாவை பாருங்க, நம்ம காலேஜினுடைய எம்பலம்ல இருக்குது. ரப்பி ராபா. தம்பி அப்துல் ரஹ்மான் சார் முடிஞ்சா கொஞ்சம் பாருங்களேன். பிஸ்மில்லாஹ். வெரி குட். ரப்பி ரப்பி. ஓகே, அப்துல் ரஹ்மான் சார், அதாவது ஆக்சுவலா குரானுடைய இதுல ரா பா கொடுத்து ஷத்தா, தென் பாவுக்கு கீழேயே கசர், சிங்கிள் கசர். எஸ், இட் இஸ் குரானிக் அரபிக். வெரி குட். இது மாதிரி கொடுத்துருவாங்க சார். ரப்பி ஜித்னி, கரெக்ட். ஜித் நீ தம்பி, ஜித் தாலுக்கு சுகூன். வெரி நைஸ். இல்மா ஐன் லாம் மீம் அலிஃப். வெரி குட், மாஷாஅல்லாஹ். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சரி, இப்ப பாருங்க நம்ம காலேஜுடைய எம்பலம் ஸ்லோகன் மாஷாஅல்லாஹ். ரப்பி, அதுல பாவ பாருங்க, ஷத்தா கொடுத்துருக்கு. ஷத்தாவுக்கு கீழே கஸ்ரா வந்துட்ட உடனே ரப்பி தான். நம்ம நாட்டு ஆளுகள், நம்ம நாட்டு மாணவர்கள் பொதுவா இந்த மேல வந்துட்டதுனால அதை ரப்பன்னு ஆக்கிடுவாங்க. அப்படி நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஷத்தாவுக்கு கீழே இருந்துட்டா இட் இஸ் இ. தம்பி அதே நம்ம நாட்டு பேட்டர்ன்ல கீழே போடுங்க தம்பி. ஷத்தா இது பாவுக்கு கீழே கஸ்ர. வெரி குட்.
இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும், எப்படி இருந்தாலும் ரப்பி தான் அது. ரப்பி அரப் பேட்டர்ன்ல கொடுங்க தம்பி. பிஸ்மில்லா. வெரி நைஸ். சரி, இப்ப ரப்பி இதுல குரானிக் அரபிக்ல இந்த யாங்கிறது வந்து என்னுடைய ஓமைலாடுங்கிறத மீனிங். ஆனா இந்த ஓமைலாடுங்கிறதுக்கு யாங்கிறது கட்ஷாட் ஆயிருக்கு. இது லேட்டரா இன்ஷால்லா லேட்டர் பீரியட்ல நீங்க கற்றுக்கொள்ள முடியும். இப்ப ரப்பி ஓமைலாட், ஜிதினி இன்க்ரீஸ் இன் மீ, இன்க்ரீஸ் இன் மீ, இன்க்ரீஸ் the knowledge. ilm, ilman meaning knowledge. knowledge என்றாலே அரபி இஸ்லாம்ல யூஸ்ஃபுல் நாலேஜ்ங்கிறத மீனிங். the knowledge which is beneficial, the knowledge which is useful, the knowledge with which the success can be guaranteed. இதெல்லாம் மீனிங். ரொம்ப எலாபரேட் வகையில தஃப்சீர்ல உலமாக்கள் நிறைய எழுதுவாங்க. இல்ம் என்றால் அது ஒரு வெறும் கல்வி அல்ல, பயனுள்ள கல்வி. அந்த பயனுள்ள கல்வி வெற்றி அளிக்கக்கூடிய கல்வி. இதெல்லாம் மீனிங். அந்த நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்ற துவா இது. ரப்பி ஜிதினி இல்மா. இப்ப பாருங்க, ரப்பி பாபா ஷத்ல கஸ்ரு ரப்பி. இது போல ரொம்ப இடங்கள்ல ரப்பனா அபலனா மின் அஸ்வாஜினா, ரப்பனா. தம்பி கொஞ்சம் ரப்பனா கொடுங்க. சாரி, கொஞ்சம் டைம் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். லேட்டரா இருக்கிறேன். ரப்பனா. எஸ், மாஷால்லா. இப்ப பாருங்க சார், வெரி குட். ரப்பனா, ரப்பனா அவர் லார்ட். ஓ அவர் லார்டுங்கிறது இந்த ரப்பனாங்கிற இடத்துல யா, தட் இஸ் பார்ட்டிகல் ஆஃப் காலிங். யாங்கிறது அண்டர்ஸ்டுட். எப்போ யான்னு சொல்லிட்டு யா, யா அலிஃப் தம்பி கொடுங்க. யா அலிஃப் பிகினிங். யா அலிஃப் பிகினிங் ரப்பனாக்கு முன்னால. வெரி குட். கொஞ்சம் இடம் இல்லை இங்க, ஜஸ்ட் புரிஞ்சுக்குங்க. யா செப்பரேட் லெட்டர். இட் இஸ் பார்ட்டிகல் ஆஃப் காலிங். நம்ம வந்து ஓ அல்லாவே, அல்லாவே இறைவனே அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஓமைலாட் அப்படிங்கிறதுக்கு யாங்கிறது யூஸ் பண்ணுவோம். யா யுஹல்லதீன ஆமனு, யா யா ரப்பி, ஓமைலாட். இங்க பார்ட்டிகல் ஆஃப் காலிங்க்கு வந்ததுக்கு பிறகு ரப்புனாங்கிறது ரப்பனான்னு வரும். அதெல்லாம் லேட்டர் பார்ட்ல இன்ஷால்லா உங்களுக்கு தரவாயிரும். இப்ப பிகினிங் ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோம். அதனால அதுக்கு டீப்பரா போய் கன்ஃபியூஸ் ஆகிக்கிற வேண்டாம். ரப்பனா மீனிங் அவர் லார்ட், ஓ அவர் லார்ட். யாங்கிறது இங்க அண்டர்ஸ்டுட், எழுதப்படாது. ஆனால் அதுதான் மீனிங்கிறது புரியப்படும். ரப்பனாங்கிறது முதல்ல வந்துட்டா யா ரப்பனாங்கிறது அது ஆக்சுவலா நம்ம அல்லாவை பார்த்து ஓ இறைவனே என்னுடைய ரப்பே அப்படின்னு கேட்கறது மாதிரி அது மீனிங் ரப்பனா. அதனால நிறைய இடங்கள்ல மாஷா அல்லாஹ் இந்த ஷத்தாவுனுடைய உபயோகம் குரான்ல நிறைய இடங்கள்ல இருக்கும். அதனால இதுக்கு தரோனஸ் அண்ட் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் யூசேஜ் ஆஃப் ஷத்தா very very important. Inshallah, may Allah guide all of us and make our process easier, smoother, successful. Inshallah. Sorry for intervening. இடையில வந்து குறுக்க வந்துட்டேன். ஆர்வத்தினுடைய கோளாறு உங்களெல்லாம் சந்திக்கிறதுலையும் பிளஸ் வந்து ஒரு நல்ல விஷயங்களை நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதுலையும் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுனுடைய அடிப்படையில மாஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹசன். உங்களையும் பார்க்கறதுக்கு, உங்களோட எல்லாம் ஒன்னா இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளை நம்ம தொடர்புல இருக்கிறதுக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு பெரிய தௌஃபீக் செஞ்சிருக்கிறான். மே அல்லாஹ் அக்செப்ட் அவர் எண்டர்ஸ். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம். ஜஸாக்கல்லாஹ் உஸ்தாத். Thank you உஸ்தாத். இது ஒரு முக்கியமான சாப்டர் உஸ்தாத். முக்கியமான சாப்டர். உங்களுடைய இந்த மாஷா அல்லாஹ் மெத்தட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா சுக்கூன் அண்ட் ஷத்தா ஸ்டார்ட் பண்ணோம். டைம் போனதே தெரியல. டைம் தாண்டிட்டோம், ஆனால் டைம் போனது தெரியல. அல்ஹம்துலில்லாஹ். ஐ ஹோப் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் மெம்பர்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க நம்புறேன். ஸோ சுக்கூன் அண்ட் ஷத்தா மிகவும் முக்கியமானது சார். சுக்கூன் என்பது நோ வவ்வல், அங்கே ஹரக்கத் இல்லை. நீங்க அதை பேஸா வாசிக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு எழுத்து வரும், சேர்த்து நீங்க ஜாயின் பண்ணி வாசிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஷத்தா என்பது HOD mentioned that it is like a W shape. English W shape மாதிரி it is doubling the letter. Or in two letters, same letter coming each other one by one, we have to convert the two letters in one letter by adding the symbol shadda. So ra ba ba rabbun, ja nun nun jannatun. So சார் சொன்ன மாதிரி அது இன்ஷால்லா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமான சாப்டர் இன்ஷால்லா. ஸோ இன்னைக்கு கிளாஸ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்த வாய்ப்புல எல்லாமே முடிஞ்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ்.
ஸோ மண்டே இன்ஷால்லா இதோடைய கண்டினியூ இது ரிவிஷன் ஷார்ட் ரிவிஷன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துட்டு வில் டூ எஸ் இன்ஷால்லா. any other doubts இருக்கா சார்? இஸ்மாயில் சார். இல்ல சார், எதுவும் டவுட்ஸ் எதுவும் இல்ல. சார் கூட ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அல்ஹம்துலில்லாஹ் சார். அல்ஹம்துலில்லாஹ். முகமது அலி சார். ஓகே சார். ரஃபி பாய் சார் ஜஸாக்கல்லா சிறப்பா இருந்தது. சுக்குன் அண்ணே சத்தா. அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ Thank you, sir. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ரஃபி சார் புரிஞ்சுல சார்? ரஃபி சார் சார் அல்ஹம்துலில்லாஹ் சார். நிறைய எக்ஸாம்பிளோட இப்ராஹிம் சார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இன்ஷால்லா அல்ஹம்துலில்லாஹ் சார். ப்ராக்டிஸ் பண்ணா இன்ஷால்லா வந்துடும் சார். இன்ஷால்லா இன்ஷால்லா நீங்களும் துவா பண்ணுங்க. இன்ஷால்லா சார். ரஃபி பாய் ஓகே சார். இன்ஷால்லா மண்டேவோ இன்ஷால்லா நம்ம இந்த கிளாஸ் சின்ன ரிவிஷன் பார்ப்போம் சார். யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்ஷால்லா. ரஃபி புரிஞ்சா உங்களுக்கு? அல்ஹம்துலில்லாஹ் சார், நல்லபடியா புரிஞ்சது. நம்ம இது அப்படியே சொல்ல அஹமது இப்ராஹிம் சார் சொல்ல நீங்க டிராப் பண்ணது நல்லதா போச்சு. எங்களுக்கு நல்லா ஈஸியா இது ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சார். அல்ஹம்துலில்லாஹ் சார். இன்ஷால்லா சாட்டர்டே சண்டே பிராக்டிஸ் பண்ணுங்க சார். இன்ஷால்லா ஷார்ட் பபிள்ஸ் இந்த ரெக்கார்டிங்ஸ் பாத்துக்கோங்க சார். இன்ஷால்லா ரெக்கார்டிங்ஸ் டெய்லியும் வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்கோம். 9 வரைக்கும் அமிச்சிட்டோம். அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பாருங்க சார், டைம் கிடைக்கும். இன்ஷால்லா சார். அவங்க நிறைய